பொதுவா எல்லா மோட்டிவேஷனல் ஸ்டோரியிலயும் நல்லவனா இருந்தானே சொல்லுவாங்க. உங்க பாட்காஸ்ட்டை கொஞ்ச நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லவனா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பா எல்லாரையும் லீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னைக்கு நான் அதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறேன். இன்னைக்கு பாட்காஸ்ட் கொஞ்சம் லென்த்தா போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்துல இந்த பதிவை ஃபுல்லா கேளுங்க. அப்படி இல்லப்பா எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஆயிட்டு வந்து கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 2 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 இளைஞர்களும் பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்கலாம் கிடையாது, வேற வேற இடத்த சேர்ந்தவங்க. ஆனா வேலைக்காக சென்னையில இருக்கிற ஒரு ரூமை இந்த 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெண்ட் ஷேரிங் 2 பேருமே பாத்துக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கோஇன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே நாள்ல தான் அந்த ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. ஒரே டேட்ல தான் அந்த இன்டர்வியூ இருக்கு. இந்த 2 பேருமே அந்த இன்டர்வியூக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஆனா வேற வேற கம்பெனிக்கு. இவனும் போய் அட்டன் பண்ணணும், அவனும் போய் அட்டன் பண்ணணும். இதுல 2வது நபர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போய் அட்டன் பண்றாரு, செலக்டும் ஆயிடுறாரு. அடுத்தடுத்த நாட்கள்ல வேலைக்கு போய் ஜாயினும் பண்ணிடுறாரு. இந்த முதல் நபருக்கு பாத்தீங்கன்னா பாவம் வேலை இன்னும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 3 மாசம் கிட்ட அவர் வேலை இல்லாமலே இருந்துட்டு இருக்காரு. இந்த நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் யதார்த்தமா வந்து கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ரூம்ல லைட்டு கூட போடல, இருட்டா இருக்கு. என்னடா இது, லைட்டு கூட போடல, எங்க போயிட்டான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து சுவிட்சை போட்டு பார்க்கறான். அந்த மூலையில அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னதான் இந்த ரூம் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பெருசா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டதே கிடையாது. 2 பேரும் வேற வேற டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தது. 2 பேருக்கும் நிறைய விஷயம் கான்ட்ரடிக்டா இருக்கிறதாலயா என்னன்னு தெரியல, இவங்க 2 பேரும் பெருசா பேசிக்கல. ஆனா ஒரு ஆண் அழுதுட்டு இருக்கிறத இன்னொரு ஆண் பார்த்துட்டு பொறுத்துக்க முடியுமா? பொறுக்க முடியல. இவர் பொங்கல்னு பொங்கிடுறாரு. அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, என்னடா ஆச்சு, இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. ஏன், என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு, இல்ல நான் வந்து 3 மாசமா இங்க தங்கி இருக்கேன், அப்பா அம்மாக்கு எந்த காசையும் அனுப்ப முடியல அப்படின்ற மாதிரி கேட்கறப்பதான் இவர் கேட்கிறாரு, ஏன் அனுப்ப முடியல, ஊர்ல இருந்து சென்னைக்கு இங்க வர்றப்ப எதுவுமே கையில காசு எடுத்துட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு, இல்ல நான் எடுத்துட்டு வந்திருந்தேன், ஃப்ரெண்டுக்கு ஒரு இம்பார்ட்டனா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டான், அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டே லூசு, உன் ஃப்ரெண்டு ஊர்ல தான்டா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தான் சென்னையில இருக்கிற, உனக்கு தான் காசு தேவை, நீ என்னடானா ஊர்ல இருக்கிறவனுக்கு இங்க இருந்து அனுப்பிட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு அவன் பாட்டுல அமைதியா இருக்கிறான். சரி, உனக்கும் அதே நாள்ல தானே இன்டர்வியூக்கு வந்துச்சு, நீ ஏன் போய் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு, அட்டன் பண்ணாமலாம் இல்லை, நான் போனேன், போறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால இன்டர்வியூல வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்டா, கால் லெட்டர் வரதே பெரிய விஷயம், வந்த கால் லெட்டரை நீ ஏன் அட்டன் பண்ணாம போன அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப அவன் சொல்றான், இல்ல இல்ல என் ஃப்ரெண்டு அன்னைக்கு கால் பண்ணியிருந்தான், கால் பண்ணி அவன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தான், அவன் வைக்கவே இல்லை, அதனால அவன் எப்ப வைப்பான் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்படி என்ன தலை போற காரியம் உன் ஃப்ரெண்டுக்கு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணான், கால் பண்ணி அவன் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான், அதுலதான் லேட் ஆயிடுச்சு. லூசாடா நீ, அவன் கிட்ட சொல்ல வேண்டியதானே, அன்னைக்கு இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லணும்னு தான் எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றான்ல அப்படி நான் சொன்னேன்னா அவன் தப்பா எடுத்துப்பான்ற காரணத்தினால நானும் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். சரிடா, நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் ஓகே, ஆனா அதை விட இதுதானே முக்கியம். இது முக்கியம்தான், ஆனா அவனுக்கு நான் எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் ரொம்ப நேரம் பேச வேண்டியதா போச்சு. சரி, அவ்வளோ நேரம் பேசுனீங்களா, அதுல ஏதாவது இம்பார்ட்டனா ஏதாவது பேசுனீங்களா? இம்பார்ட்டனாலாம் எதுவுமே பேசல, சும்மா தான் பேசிட்டு இருந்தான். அவன் சும்மா பேசிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுது இல்ல, லூசு மாதிரி அந்த காலுக்கு எதுக்குடா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்த? இன்கேஸ் நீ எடுக்காம போயிருந்த என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்னா வேற யாருக்காவது கால் பண்ணி பேசியிருப்பான். வெங்காயம் வெங்காயம், அதான் தெரியுதே, வேற யாருக்காவது கால் பண்ணி பேசியிருப்பான்ட்டு. அப்புறம் எதுக்குடா அந்த காலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்த? தெரியல, ஆனா அந்த டைம் நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் இவ்வளோ பேச பேச அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, இப்போ அவனுக்கு கால் பண்ணு. கால் பண்ணவா? எதுக்கு? ஒன்றும் தேவையில்லை, நீ ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் கால் பண்றான். போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அவனும் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறான். ரிங்கு பாட்டுல போயிட்டே இருக்கே தவிர அவன் எடுக்கல. ஓ, எடுக்கலையா? 2 நிமிஷம் கேப் விட்டு மறுபடி போன் அடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவனும் 2 நிமிஷம் கேப் விட்டு மறுபடி போன் அடிக்கிறான். மறுபடி போன் அடிச்சுமே அவன் எடுக்கல. 2வது வாட்டி போன் பண்ணி எடுக்கலல்ல, இதுலயே தெரிஞ்சுக்க அவன் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்ட்டு. அப்படிலாம் சொல்ல முடியாது, அவன் வேலையில இருப்பான்ல, வேலையில இருந்தா போன் எடுக்க முடியுமா? ஆ, அவன் போன் எடுக்காட்டி அவன் பிஸியா இருக்கான்றத நீ புரிஞ்சுக்கிறல்ல, நீ போன் எடுக்காட்டி மட்டும் அது எப்படி திமிராயிடும், ஆட்டிடியூடா மாறிடும். அவங்களும் இதே மாதிரி புரிஞ்சிருக்க போறாங்க. அதை விட்டு அன்னைக்கு போனை எடுத்துட்டு, சரி போனை எடுத்தவன் தான், அட்லீஸ்ட் இதையாவது சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்றப்பதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிருக்கோன்ட்டு. சரி, இந்த 3 மாசத்துல வேற ஏதாவது வேலை தேடினியா?
தேடுனேன், ஆனா எதுவும் கிடைக்கல. எத்தனை வேலை ட்ரை பண்ண? எல்லா வேலையும் தான் ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு செட் ஆகல, எனக்கு கிடைக்கல. எல்லா முயற்சியும் எடுத்தியா? ம், எல்லா முயற்சியும் எடுத்தனே. எல்லா முயற்சியும் ம், எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன்ப்பா. என்கிட்ட கேட்டியா உன் கம்பெனியில் ஏதாவது வேக்கன்ட் இருக்கான்ட்டு? இல்லை, நீ சரியா பேசல, அதனால நானும் அதை வந்து கேட்கல. எல்லா முயற்சினா எல்லா முயற்சியும் அதில் அடங்கும். உதவி கேட்கறதும் ஒரு வகையான முயற்சி தான். நீ அதை கேட்டிருந்தா என் கம்பெனியில் வேக்கன்ட் இருந்தால் நான் சொல்லியிருக்க போகிறேன். உன் கம்பெனியில் வேக்கன்ட் இருக்கா? ரொம்பவே இருக்கு. உன் ரெஸ்யூமை கொடு, நாளைக்கு என் ஹெச்ஆரை கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ரெஸ்யூமை வாங்கிட்டு அன்னைக்கு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறான். இந்த நபர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறாரு. நல்லவனாக இருந்ததால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்றத. அவர் மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருமே இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யாருக்குங்க நல்லவங்களா இருக்க ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ இந்த கடவுள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கடவுளே நிறைய பேர் நல்லவங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இயேசுநாதர் நல்லவர் தானே, நம்ம எல்லாரையும் ஒரு கடவுளாக தானே பார்க்குறோம். ஆனால் இயேசுநாதரே ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா சிலுவையில் தான் அரைஞ்சாங்க. அவ்வளவு ஏன், கிருஷ்ணர் இருக்கிறாரு, கிருஷ்ணர் கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே அவரை எதிர்த்து நிற்க துரியோதனன் தயாராயிட்டான். ஸோ இங்கே யாருமே யாரையுமே எல்லா டைமும் நல்லவன்லாம் சொல்ல போகிறது கிடையாது. யாரோ ஒருத்தவங்களோட பார்வைக்கு நம்ம கட்டவங்களா தெரிஞ்சுதான் தீருவோம். அவனுக்கு நான் நல்லவனா தெரியணும், இவனுக்கு நான் நல்லவனா தெரியணும்னு சொல்லிட்டு அந்த நேம் போர்டு நல்லவன்ற டேகுக்காக வாழவே வாழாதீங்க. இங்கே எவனும் உங்களுக்கு தியாகி பட்டம் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் மட்டும் இந்த மாதிரி நல்லவன்ற பேருக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் இழப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. அதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப்னு கேட்குறான்னு வைங்க, உங்க வேலை பொழப்பெல்லாம் விட்டு அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு இருப்பீங்க. இதனால உங்களோட வேலை பாதிக்கும். ரெண்டாவதான விஷயம், கால் பண்றாங்க எவனோ ஒருத்தன், அதை உடனே அட்டன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க அப்படி உடனே உடனே ஒரு காலை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையில இருந்து உங்களோட ஃபோக்கஸ் செதறும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ சொல்ல கொஞ்சம் கூட தயங்காதீங்க. ஏன்னா நீங்க நோ சொல்லாம அவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க வேலை அப்படியே பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃபீஸ்லலாம் வேலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க மட்டும் நல்லவன் தெரிஞ்சுன்னா உங்க மண்டையில நல்லா மாவு அரைச்சிருவாங்க. உங்களுக்கு மட்டும் மற்றவங்களோட ஜாஸ்தியான ஒர்க் லோடு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்து சூதனமா இருந்துக்க பாண்டி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில கூட உங்கள கொஞ்சம் உங்களோட நீட்ஸ் வாங்க முடியாத அளவுக்கு இக்னோர் பண்ணுவாங்க. அவிங்க பண்டிகை அப்படின்னா எல்லாம் வாங்கி தரீங்கல்ல, அது தப்பு நான் சொல்லல. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பனியன் சட்டியாவது வாங்கிக்கன்னு தான் நான் சொல்றேன். மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியாரிட்டி குடுக்குறீங்களோ, உங்களுக்கு அதுல பாதியாவது குடுத்துக்க பழகிக்கங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியா எல்லாருக்கும் நைஸ் காயா இருக்கணுன்ற நினைக்கிற அந்த நபருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வரும். மத்தவங்களுக்கு குடுக்குற மரியாதை உங்களுக்கு பாதியில பாதி தான் இருக்கும். ஏன்டா எனக்கு மட்டும் மரியாதை கம்மியா குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நீ தப்பாலாம் எடுத்துக்க மாட்டப்பா, ஆனா அவன் தப்பா எடுத்துப்பான். தொட்டதுக்கெல்லாம் அவன் ஓவரா கோச்சிப்பான்ப்பா அப்படின்ற மாதிரி யார் மோசமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நல்லா நடத்துனா உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே தொடர்ச்சியா நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஓவர் திங்க் ஜாஸ்தி ஆயிடும். நான் ஒரு வேளை சரியா தான் நடத்துக்கிறேன்னா நம்ம மேல தான் ஏதாவது தப்பா இருக்கா அப்படின்ற மாதிரியும் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிப்பீங்க. உங்க சரௌண்டிங்கை நீங்க சந்தேகப்படவே மாட்டீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவனா இருந்தாங்கன்னா லவ் பண்றவங்க கூட விட்டு போயிடுவாங்க. இது லவ் பண்றவங்க விட்டு போயிடுவாங்களா? ஆமாங்க. ஏன்னா ஒன் சைடா இருக்கும். நீங்க ஒருத்தங்க மேல அன்ப காட்டுறது தப்பில்ல. அன்ப மட்டுமே காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாரி பயங்கரமா எக்ஸாஜரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க சைட்ல இருந்து எப்படி இருக்குன்னா, இவனே ஓவரா பண்றானே அப்படின்ற ஒரு ஃபீல கிரியேட் பண்ணி, தேவையே இல்ல போ அப்படின்ற மாரி ஒரு ஃபீல வந்து குடுத்துரும். அது நமக்கு தேவையில்ல. ஸோ தேவைப்படுற இடத்துல கேள்வி கேளுங்க. சில விஷயத்துக்கு கோவப்படணும்னா கோவப்படுங்க. அது நியாயமான கோவமா இருக்கும் பட்சத்துல. அடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே ஒரு நபர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவனுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த கதையில கூட பாருங்க, அவனுக்கு அன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ. ஆனா அந்த மூதேவி அந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டு அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்ததால அவனோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரும் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்ல. அடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீப்புள் யாருக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவுண்டரிஸ் எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு தான் அதிகமான ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. எல்லா டைமும் ஃபோன் பண்ணா நீங்க எடுப்பீங்கன்னு வைங்களேன்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் தான் தானே, அவன் வேலை வெட்டி இல்லாத பையன், 11 மணிக்கு கால் பண்ணா கூட பேசுவான். ஏய் இவனுக்கு கால் பண்ணு, அவன் 7 மணி வரைக்கும் தான்ப்பா இருப்பான், அதுக்கப்புறம்லாம் ஏதாவது எங்கேஜா ஆயிடுவான், அவனெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது, பேசாம அவனுக்கு 7 மணிக்கெல்லாம் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி யாரு தனக்கு பவுண்டரி செட் பண்ணியிருப்பானோ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவன மதிக்க கூட மாட்டாங்க. ஸோ நீங்க அப்படிப்பட்ட நபரா இருக்காதீங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கே புரியுதுப்பா, ஆனா என்ன பண்றது, இதுல இருந்து வெளியே வர முடியலையே, இதெல்லாம் நானும் என் பர்சனல் லைஃப்ல கோத்ரூ பண்ணிட்டேன், ஆனா என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னு நம்ம நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 5 டிப்ஸ் தாங்க. அந்த 5 விஷயத்த நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் ஓவர் கம் ஆவீங்க. நீங்க கெட்டவங்களா இதெல்லாம் மாற போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். அவன் நல்லவனான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் கெட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிசைட் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். முடிஞ்சா நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கங்க. விஷயம், நோ சொல்ல கத்துக்குங்க. ஏன்னா எல்லா சமயத்திலும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, சில நேரத்துல நம்மளால நம்ம நினைக்க வேண்டிய விஷயத்த வந்து முடிக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல அந்த விஷயத்த ரொம்ப தயக்கத்தோட பணிவோட தான் வந்து கேட்பாங்க. தம்பி, ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இவர் நம்ம சீனியரு, இவர் இத்தனை வருஷம் இங்க வேலை பார்த்தவரு, அவரே கேட்கிறாரு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆரம்பத்துல பணிவா கேட்கப்படுற ஒரு வேலை கொஞ்ச நாள்லயே அதிகாரமா கேட்கப்படும். உங்ககிட்ட கொடுத்தல, அதை முடிக்க முடியாதுன்னா முடிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, உன்னால பாரு எனக்கு எவ்வளவு பெண்டிங் ஆச்சு அப்படின்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம எரிச்சலை வந்து நம்ம மேல வந்து ஏத்த துப்பிட்டு போயிடுவாங்க. தேவை உள்ள இடங்களுக்கு நோ சொல்ல கத்துக்குங்க. 2வதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரியாரிட்டி லிஸ்ட். நம்மளோட வாழ்க்கைக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க பாருங்க. நீங்க ப்ரியாரிட்டி நேரத்துல இருக்கிறப்ப வேற எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இடையூறா வந்தாலும் அதை இக்னோர் பண்ண பழகுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு முக்கியமான வேலை. அந்த முக்கியமான வேலைக்கு நடுவுல வேற ஒரு முக்கியத்தை எடுத்துட்டு வந்து சொருவணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எந்த இடையூறும் இல்லாம கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. 3வதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி இல்லாத விஷயத்துக்கு வெயிட் பண்ண சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கால் வருது, அது எமர்ஜென்சியே கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிற பட்சத்தில் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிட்டுங்களா, ஒரு 1/2 hourல ஃப்ரீ ஆகிடுவேன், 1/2 hourக்கு அப்புறம் கூப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல பழகுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை அவனுக்கு தெரிய போகிறதே கிடையாது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அது தெரியும். நீங்கள் அந்த 1/2 hour மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் ஆகும். நீங்கள் அதை தயவு செஞ்சு கன்வே பண்ணுங்க. அப்படி கன்வே பண்ணியும் அந்த எரும மாடு கேட்காட்டி அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, அதை கட்டு கூட பண்ணுங்க. 4வதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைம்க்கு வேல்யூ பண்றவங்கள உங்களை சுத்தி வச்சுக்கங்க. அப்படிப்பட்டவங்க என்னை சுத்தி இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்ககிட்ட பேச வராங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலயோ 3 நிமிஷத்துலயோ அதை பத்தி பேசிட்டு அங்கிருந்து நகர்ற மாதிரி நபரா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் டைம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. மச்சான் என்னன்னே தெரியலடா, மனசு சரியில்லை, அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் பாட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம், உனக்கு மச்சான் உனக்கு தெரியுமாடா பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியலட்சுமி அவன் புருஷனோட பிரிஞ்சிட்டாலாம், அது கூட பரவாயில்ல மச்சான், அந்த ஆளுக்குலாம் 2வது ஒரு பொண்டாட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சம்பந்தம் இல்லாமலாம் ஒருத்தன் பேசி நிற்பான். அவன் பேசுறதெல்லாம் வேலையை விட்டு கேட்டுட்டு இருந்தனா நம்மளோட பைத்தியக்காரன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. 5வதான விஷயம், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மனுஷன் என்னை மதிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிடையாது. உங்களை நீங்க மதிச்சுக்கிறது தான் அதை விட பெரிய இம்பார்ட்டன்ட். எவன் ஒருத்தன் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம இருக்கானோ அவனுக்கு வேற வழியே இல்லை, எதிரில் இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காட்டி அவன் திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான். நீங்க யாரையும் மரியாதை குறைவா நடத்த வேணாம், ஆனா உங்களை மரியாதை குறைவா ஒருத்தங்க நடத்துறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. சோ நல்லவனா இருங்க, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாட்சிட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் மட்டும் தான். இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்க, வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்மளோட வீடியோ கீழே பாத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பொத்தனாப்புல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்து பல பேரோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு. அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.